இல்லையா பொறுப்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தலைமுறையிலே ஒரு வாட்ஸ்அப் குரூப் பொன்னியர் தொகுதி என்றாலே அவர் மண்ணின் மைந்தர் அனைவருக்கும் தெரிந்தவர்தான் அறிந்தவர்தான். அவர் பெயரை அனைவருக்கும் தெரியும். காரணம் அவர் எல்லாருமே சாமான்ல ஒரே ஃபேன்சி நம்பரா தான் இருக்கு. சாமான் அதுவே தெரியுது. நீங்களா சொல்லுவீங்க. முதலமைச்சர் முதலமைச்சர் செங்கோட்டை நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு நமக்கும் சம்பந்தமில்லை. அது அவருடைய சொந்த விருப்பம். அது எதுக்கு உரையாடினார், ஏன் உரையாடினார் என்பனவற்றை அவரிடமே நீங்கள் கேட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவர் என்ன பேசினார், ஏன் சந்தித்தார் என்று என்னிடம் எதுவுமே அவர் சொல்லவில்லை, நானும் கேட்கவில்லை. முன்னாள் துரைசாமி வந்து அதிமுக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் சொன்னாரு. அதுக்கு கேபி முனுசாமி அவருக்கு ஒரு வேலையே என்றாரு. இது கேபி முனுசாமி கூறியது அவருடைய எண்ண கிடக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிலே தவறில்லை. ஏன் சைதை துரைசாமிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்கள்? நீங்க முக்கியத்துவம் தர வேண்டியது எடப்பாடி பழனிசாமிக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி என்னடா கூட பரவாயில்ல, அண்ணாமலை எங்களுக்கு மாநில தலைவராக இருந்தா போதும் அப்படின்னு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைக்கணும், வச்சாதான் மீண்டும் அதிமுக வரும் ஆட்சி. அவர்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்கிறது. அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்களுக்குள்ளேயே கருத்து ஒற்றுமை இல்லை என்பது நாடறிந்த ஒரு உண்மை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எடப்பாடியார் மிக மிக தெளிவாக இருக்கிறார். 26 ஆட்சி கட்டிலுக்கு கட்டாயமாக இரட்டையிலேயே அவர் கொண்டு வருவார் என்ற சூழல் தொண்டர்கள் மக்களிடம் இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெறுவோம்.